வெல்கம் டு மார்வல் ரேடியோ மக்களே. கேன் வி கில் டெட்பூல்? நம்ம டெட்பூலை கொல்ல முடியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரது இம்மார்டல்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை கொல்ல முடியுமா, கொல்லணும்னா என்ன சான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட்பூல் உள்ள வந்து பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு இம்மார்டல் தாங்க. அவர் வந்து ஒரு மியூட்டன்ட், அது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீலிங் எபிலிட்டி வச்சுருக்க ஒரு மியூட்டன்ட். அந்த ஹீலிங் டெட்பூலை உயிரோடு வச்சுருக்கிறத தாண்டி தலை, கை, கால் எது துண்டாக போனாலும் ரீக்ரோ ஆகிடுவார், ரீஜென்ரேட் ஆகிடுவார். அவருக்கு இந்த ஹீலிங் எபிலிட்டி ஒவ்வொரு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. நம்ம முடியல சொன்னாங்க முடியாது, ரீசன் இருக்குது. ஆமாங்க, வெப்பன் ப்ரோக்ராம் நடத்தினப்போ டெட்பூலில் வந்து டெட்பூல் ஆகிறதுக்கு முன்னாடி வேட் வில்சனோட உடம்புல கேன்சர் இருந்துச்சு இல்லையா? வேட் வில்சன் உடம்புல மியூட்டன்ட் கிக் ஆஃப் பண்ணுற டைமில் போடுற இன்ஜெக்ஷன் வந்து 2 to 3 drops ஆஃப் உல்வரின் பிளட்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஹீலிங் எபிலிட்டி ஃபேக்டர் தான் நம்ம டெட்பூலை உயிரோடவே வச்சுருக்கு. ஆக்சுவலாக நம்ம டெட்பூலுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த கேன்சர் ரிசல்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கொண்டுகிட்டே இருந்திருக்கு ஒரு சைடு. ஸோ ஒரு சைடு வந்து ஹீலிங் ஃபேக்டர் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து செத்துட்டு இருக்க சைடு ஹீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இந்த ப்ராசஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டான பாடியை தான் டெட்பூல் வச்சுருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் அவர் உயிரோடு இருக்காரு. இதுதான் வந்து அவர் வந்துட்டு. ஸோ அப்படிப்பட்ட இவரை கொல்ல முடியுமான்னு கேட்டால் டவுட் இருக்குல்ல. ஒரு சாம்பல் அவர் எரிச்சிட்டா கூட கம்ப்ளீட்லி ஒரு சாம்பல்லேருந்து கூட அவர் காமிக்கில் வந்து எழுந்து வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் செல் இருந்தால் போதுங்க, அவர் உடம்பே ஒரு காமெடி. ஸோ அந்தளவுக்கு ரீஜென்ரேட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேரக்டர் தான் டெட்பூல். ஸோ காமிக்லேயும் அவரை இது வரைக்கும் கொண்டது கிடையாது, கொல்ல முயற்சி கூட பண்ணது கிடையாது. இவர் வந்து இவரையும் சாவடிக்க ட்ரை பண்ணுறாரு. பிகாஸ் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வந்து டெத்து. அவங்க வந்து செத்தாக தான் அவங்க பார்க்க முடியும். ஸோ வந்து இவரே கொண்டு ட்ரை பண்ணியிருக்காரு. டெட்பூல் இஸ் இம்மார்டல் டோட்டலி. ஸோ இவர் கொல்ல முடியுமா? ஸோ அந்த டாபிக் வருவோம். சான்ஸ் இருக்குது. அவரை பிறந்ததுலேருந்து மியூட்டன் கிடையாது. ஸோ வந்து அந்த ஹீலிங் எபிலிட்டி எடுக்க முடிஞ்சால் அவரை கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு தியரி பாட்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கான்செப்டுவல் இதுவாக தான் இருக்குது. இன்னும் ப்ராக்டிக்கலாக பண்ணல. இன்னொரு ஒரு டைப் ஆஃப் கில்லிங் அப்படின்னா, அவர் ட்ரவுன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போய்டுவோம், நார்மல் ஹியூமன் திங்காக தான். ஸோ வந்து இதில் வந்து ஹீலிங் ஃபேக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு அடிப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் செல் வந்து டெத் ஆனாலோ தான் நீங்கள் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறது ஹீலிங் ஃபேக்டர் ஆக்ட் ஆக முடியும். சப்போஸ் உங்கள் செல்ஸ்லாம் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போச்சுன்னா உங்களால் செல்ஸால் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இவரை நீங்கள் முழுக அடிச்சிங்கன்னா ஈஸியாக சாவடிச்சலான்னா கம்ப்ளீட்டாக கிடையாது, டெம்பரவரியாக. எப்படின்னா நீங்கள் முழுக அடிச்சுட்டு இவர் வந்து செத்து போயிடுவார். சப்போஸ் இவர் திரும்பவும் ஆக்சிஜனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டால், அவர் வெளில வந்தால் தண்ணியிலேருந்து, ஈ கேன் பி ரீஜென்ரேட்டட் அகெயின், ஈ கேன் சர்வைவ் அகெயின். வெளில வந்தால் கண்டிப்பாக போட்டு தள்ளுவார் எல்லாரையும். ஸோ வந்து அதனால் வந்து நீங்கள் ஒரு பெர்மனெண்ட்டாக கொல்ல முடியாது. பட் தண்ணியில் மூழ்கடிச்சு சிமெண்ட் போட்டு ஏதோ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அப்படியே டெத்தில் இருப்பார். சப்போஸ் வெளில வந்தார்னா போட்டு தள்ளுறாரு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இப்படி தான் டெட்பூல் கொள்ள முடியும். டெட்பூல் உல்வரின் நீங்கள் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் டு மார்வல் ரேடியோ. பாய்.